எவ்வளோ அழகா தூங்குறா. என்னை மன்னிச்சிரு கையல். நான் தான் உன்னை ஒழுங்கா பார்த்துக்காம விட்டுட்டேன். என்னால் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க. என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது நீ இல்லாத வாழ்க்கைய. என் வாழ்க்கையில் கிடைச்ச தேவதை நீ. தூங்குறியா? நான் பேசுறது எதுவும் உனக்கு கேட்காது. ஐ லவ் யூ கையல். ஐ லவ் யூ மாமா. ஏய் கேடி, நீ முடிச்சுதான் இருக்கியா? நீங்க என் பக்கத்துல வந்து இப்படி பேசும்போது என்னால எப்படி தூங்க முடியும்? கையல், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? சே, என்ன மாமா நீங்க? நான் பேச வேண்டியதெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இல்லை கையல், நான் உன்னை கவனமாக பார்க்காதனால தான் உன்னை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நான் என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. நீங்கள் இருக்க கண்டு தான் என்னை திரும்பி காப்பாற்றி கூட்டிகிட்டு வர முடிஞ்சது. இல்லைன்னா இந்த மாதிரி நடக்குமா? எப்போவுமே நீங்கள் என்னை கஷ்டப்படுத்தினதும் இல்லை, நான் அந்த மாதிரி நினைக்கவும் மாட்டேன் மாமா. ஐ லவ் யூ கையல். ஐ லவ் யூ டூ மாமா. உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே. குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே. நீ இன்றி மூடுமே என் வானம். நீதானே என் காதலே என்னாலும். உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே. குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே. சரி கையல், இப்படியே உட்காந்துருந்தா லேட் ஆகும். நீ குளிச்சுட்டு ரெடி ஆகு, நான் வெயிட் பண்ணுறேன். சரிங்க மாமா. இப்போ விட்டா மாமாட்ட சொல்ல முடியாது. இப்போ தனியாக இருக்கும்போதே மாமாட்ட சொல்லிட வேண்டியதான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு. மாமா. சொல்லு கையல். இல்லை, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல. ஆமால, நேற்று நைட்டு சொல்லிட்டு இருந்தியே. ஆமாம் மாமா. சாரி கையல், நானும் அதை கேட்காமே படுத்துட்டேன். என்ன விஷயம் இப்போ சொல்லு, நான் கேட்குறேன். மாமா, அது வந்து என்னன்னா, நீங்கள் கையலே. இந்த அம்மா வேற நொய்யி நொய்யின்னு வந்துருதுப்பா ரூமுக்கு. கொஞ்ச நேரம் புருஷ முட்டாட்டியே பேச விடுதா பாரு. கையலே, என்ன கையலே, இன்னும் ரெடி ஆகலையா நீனு? ஆமா, நீ இப்படி சும்மா சும்மா வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி அவ ரெடியாவா? டாய், நானும் நேத்துல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். என் மருமகிட்ட நீ பேசவே விட மாட்டேங்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஒன்னும் நினைக்கல. அவ ஏதோ ஒன்னு சொல்ல வரா, நீ வேற கேட்கவே விட மாட்டேங்கிறத. அப்படி என்னத்த அவ சொல்லிட போறா? நைட்டு ஃபுல்லா நீ அவ கூட தானே இருந்த. அப்புறம் என்னவா? போடா போய் குளிச்சுட்டு கிளம்புடா. கையலே, நீ ரெடி ஆயிட்டியா? ஏமா, உனக்கு கண்ணு கிண்ணு ஏதோ அவிஞ்சு போச்சா என்ன? வர வர உனக்கு ரொம்ப வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுடா. எதுக்குடா என்னை அப்படி கேக்குற? பின்ன அவன் நேத்து போட்ட ட்ரெஸ் தானே போட்டுட்டு உட்காந்துருக்கா, அதுங்காட்டி ரெடி ஆயிட்டியான்னு கேக்குற. அதுக்குதான் நான் அப்படி கேட்டேன். அவளே இப்பதான் எந்திரிச்சா. இன்னமே தான் குளிச்சுட்டு கிளம்பணும். ஏதோ நான் வயசாயிடுச்சு மறந்துடுச்சு, அதுக்காக உங்க அம்மாவை எப்படியா பேசுவே நீ? சோபா, உன்கிட்ட பேசி மாற முடியாதுமா. நானு அப்பா கூட போய் இருக்கேன். அங்க ரூம் ஃப்ரீயா தானே இருக்கு, அங்க போய் நான் குளிச்சுக்கிறேன். போடா, ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணுடா. இருந்துகிட்டு நொய்யி நொய்யின்ட்டு. யாரு? நான் நொய்யி நொய்யின்னு? சரிதான். கையிலே, நீ வேணா போய் குளிச்சுட்டு வா, நான் இங்க உட்காந்துருக்கேன். சரிங்க அத்தை. நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? நான் என்னம்மா குளிச்சு ரெடி ஆயிட்டேம்மா. நானும் 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். இப்ப மணி என்னத்தாச்சு? மணி 8 ஆகுதுமா. என்ன 8 ஆகுதா? அட ஆமாம்மா, அதனாலதான் நீ கிளம்பிட்டியான்னு வந்து பார்க்க வந்தேன். ஓ சரிங்க அத்தை. சரி சரி, நான் போய் குளிச்சுட்டு கிளம்புறேன். பார்த்து பொறுமையா போ, சரியா? சரிங்க அத்தை. விளையாட்டுக்கார பிள்ளை. ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் நல்லா அசந்து தூங்கியிருப்பா போல, பாவம். எப்பா, இந்த பையனுக்கு ஒரு வாய்த்தா. எப்படி வாய் பொரியுது பாரு. ஏன் தப்புதான், என்னோட தப்புதான். சின்ன வயசுலயே எனக்கு கஞ்சி ஊத்துவானே ஆம்பளை பிள்ளையாச்சேன்னு பொத்தி பொத்தி வளர்த்தேல்ல, எல்லாம் ஏன் தப்புதான். இப்ப என்னையவே மீறிக்கிட்டு பேசுது. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் இல்லாதப்பதான் அவனுக்கு அருமை புரியும். இருக்கும்போது ஒன்னும் புரியாது. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. தேவி கிட்ட கேட்கலான்னு பார்த்தா தேவி போன் அடிச்சாலும் எதுவுமே பேச மாட்டேங்குது. நம்ம கிட்ட அப்பப்ப நல்லா பேசுறா, அதுக்கப்புறம் நல்லா பேச மாட்டேங்குது. என்னன்னே ஒன்னும் புரியல. அவங்க வீட்டு விஷயத்த தெரிஞ்சுக்காம எனக்கு அப்படியே மண்டையே வெடிச்சிரும் போல. எப்படி தெரிஞ்சுக்கிறது? சின்ன பொண்ணு கிட்ட கேட்பான். அதுக்குள்ளார இவர் கல்யாணத்துக்கு போகலான்னு சொல்லிட்டாருன்னா எப்படி கேட்கறது? கடவுளே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நான் கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கிளம்பங்காட்டியும் சின்ன பொண்ணு என் கண்ணில் பட்டுறணும். தேவி வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லிடணும். கடவுளே, இதை ஒன்று மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட வேண்டுறது. ஏ மல்லை பூ வச்சு வச்சு வாடுதே, மச்சான் எப்ப வர போற, மச்சான் எப்ப வர போற. என்னாச்சு சின்ன பொண்ணு, ஏன் பாட்டு நிப்பாட்டிட்ட? பாடு. இல்லக்கா,
என்ன திடீர்னு இங்க நின்றுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, உன்கிட்ட பேசலான்னு தான் நின்றுட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன். என்கிட்ட பேசினாதானே ஊர் கதை எல்லார் வீட்டு கதையும் உனக்கு தெரியும். இப்ப யாரு கதையை கேட்கறதுக்காக நிக்குதுன்னு தெரியல. என்னக்கா பேசணும்? அது ஒன்றும் இல்லை, தேவிக்கு அடித்தேன், ஃபோனை எடுத்துச்சு, ஆனால் ஒழுங்காகவே பேசலை வச்சிருச்சு. அண்ணனும் போய் ஒரு நாள் ஆச்சா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே புரியல. இவர் போக மாட்டேன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இப்போ திடீர்னு போயிட்டாரா, அதனால தான் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு உன்கிட்ட கேட்கலாமேன்னு நின்றுக்கிட்டு இருக்கேன். ஆத்தி, பெரிய வம்பாவில் இருக்குது. இந்த அக்கா எப்போ பார்த்தாலும் தேவி அக்கா வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா என்னையவே கேட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப தெரியும் பாரு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலக்கா. என்னது, உனக்கு ஒன்றும் தெரியாதா? ஆமாக்கா, நானும் போன் அடிச்சு பார்த்தேன். அந்த அக்கா ஒழுங்காவே பேசல. அதனால ஊருக்கு வந்த பிள்ளாட்டி என்ன ஏதுன்னு கேட்டுக்கலான்னு விட்டுட்டேன். ஆமா சின்ன பொண்ணு, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு விவரமும் தெரியல. சரி, உனக்கு தெரிஞ்சிருக்கமேனு உன்னைய கூப்பிட்டு கேட்டேன். வேற ஒன்றும் தப்பாலாம் நினைச்சுக்காத என்ன? ஆச்சா, தப்பா நினைக்கிறதுக்கு என்னக்கா இருக்குதுல. அம்மா, புது புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு நிக்கிறீங்க. எங்கக்கா வெளியே கிளம்பிட்டீங்களா? என்ன சின்ன பொண்ணு நீ, ஒரு விவசாயே இல்லை உனக்கு? வெளியில கிளம்பி நிக்கிறவங்கள எங்க போறோம் ஏது வரோன்னு கேட்கலாமா? ஏதோ நீ எனக்கு தெரிஞ்ச பிள்ளையா இருக்க கண்டு நான் அமைதியா இருக்கேன். இதுவே வேற யாராவது இருந்தா இங்க நடக்கிறதே வேற. என்னமேட்டு நான் புடவை புதுசா போட்டிருந்தா எங்க போறீங்க எங்க வாரிய எதுவுமே கேட்காத. அதுதான் உனக்கும் நல்லது. அடுத்தவங்க வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்கலாமா? யாருக்கா? நான் அடுத்தவங்க வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்கிறேன்? பின்ன நானும் அப்படி இருக்கேன். எனக்கெல்லாம் சுட்டு போட்டா கூட அந்த மாதிரிலாம் நினைப்பே வராது பாத்துக்கோ. நீ என்னமோ அசால்ட்டா கேக்குற, நாங்க எங்க போறோம் எங்க வாரோம் என்ன பண்ண போறோம்னு. இனிமேட்டெல்லாம் இந்த மாதிரி இங்கீதம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காது சின்ன பொண்ணு. என்ன சங்கீதம்க்கா? எந்த ஊர் பாட்டு அது? சோ, அது சங்கீதம் இல்ல சின்ன பொண்ணு, இங்கீதம். இங்கீதம்னா தெரியாது? ஓ, இங்கீதமா? சரிக்கா சரிக்கா. உங்கள்ட்ட நிறைய இருக்கு போல. எனக்கு அப்புறமா கடன் கொடுக்குறீங்களா? உன்கிட்ட பேசுறதுக்கு நான் பேசாம கிளம்பி போயிருக்கலாம். போக வேண்டியதானே. யார் இங்க உன்னை நிக்க சொன்னது? இவ மட்டும் அடுத்த வீட்டு விஷயம் எல்லாமே தெரிஞ்சிடணுமா? ஆனா இவள ஒரு கேள்வி கூட நாங்க கேட்க கூடாதான். எந்த ஒரு நியாயம் பாது? இதுல இங்கீதம் வேறையாம். எல்லாரும் அப்படிதான்ப்பா இருக்காங்க. தனக்கு நான் ஒண்ணு ரத்தம், அடுத்தவங்களுக்கு நான் தக்காளி சட்னின்னு. வசந்தி, கிளம்பிட்டியா? இந்த ஆளு வேற நொய் நொயின்ட்டு. இதோ வரேங்க, இருங்க. சரி சின்ன பொண்ணு, நான் கிளம்புறேன். இன்னைக்கு என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ தெரியல. போகும்போது எங்க போறீங்க எங்க வரீங்கன்னு கேட்க கூடாது. இந்த இது கூட உன் மாமியார் உனக்கு சொல்லி தரல. பாவம் ஆனா உன் மாமியார். நான் கிளம்புறேன். பாரேன், என் மாமியாருக்கு என்னைய வச்சுக்க தெரியலையாம். இவ மாமியார இவ என்ன பண்ணான்னு நம்மளுக்கு தானே தெரியும். எல்லாம் வாய்க்கிலேயே நல்லா வக்கனையா பேசுவாளுகப்பா. ஹாய் குட்டி பாப்பா, எப்படி இருக்கீங்க? நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றது, உன் அப்பா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா கரெக்டான டைம் கிடைக்கவே மாட்டேங்குது. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஒன்னும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உங்க அப்பாட்ட நான் உன்னைய பத்தி சொல்லிடுவேன், சரியா? அதுக்கப்புறம் உங்க அப்பாவும் பேசுவாரு உன் கூட. நம்ம 3 பேரும் நல்லா சந்தோஷமா இருக்கலாம். உள்ள வரலாமா? வாங்க. அது வேற ஒன்றும் இல்லை கையல், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒன்றும் இல்லை, சொல்லுங்க. என்ன விஷயம்? இல்ல, ஜீவா உங்களை பார்க்கணும்னு சொன்னா. ஓ ஆமா ஆமா, உங்க வருங்கால வைஃப் அவங்க தானே? ஆமா கையல். நானும் அவங்கள பார்க்கணுன்னே நினைச்சிட்டு இருந்தேன். நான் வேலை அவசரத்துல மறந்துட்டேன். கூப்பிடுங்க, பேசுவோம். சரி. ஜீவா. ஹாய் கயல். ஹாய், ஜீவா தானே? அப்படியே பார்க்கறதுக்கு என்னை மாதிரியே இருக்கீங்க நீங்க. ஆமா கயல், உங்களுக்கு கயல்னு கூப்பிட்டா ஓகே தானே? பரவாயில்ல, கயல்னே கூப்பிடுங்க. அது வேற ஒன்றும் இல்லை, என்னைய மாதிரியே நீங்களும் இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் பார்க்கணுன்னு ஒரு க்யூரியாசிட்டியில் உங்களை கூப்பிட்டேன். பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது? நானே உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன். நைட்டே உங்களை எதிர்பார்த்தேன். இல்லை, அது நைட்டு வெளியில் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால பார்க்க முடியல. நானும் ராஜாவும் தான் வெளியில் போயிருந்தோம். வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அடுத்த ராத்திரியில் வந்து கதவை தட்டக்கூடாது பார்த்துக்கோங்க. அதனால தான் வந்து கூப்பிடலை. இப்போ வர்றதுனால உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எதுவும் தப்பாலாம் நினச்சிக்க மாட்டேன். என்னைய பற்றி வேணா ராஜாட்ட கேட்டு பார்த்துக்கோங்க. நானும் சொல்லியிருக்கேன் கையில் உங்களை பற்றி. ஆமாம், நீங்கள் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் எந்த ஊர்? அதெல்லாம் சென்னை தான். படித்தது மட்டும் மலேசியாவில் போய் படித்தேன். அப்போ தான் எனக்கு ராஜாவை தெரியும். ஓ, ராஜாவை பார்க்கவும் கண்டதும் காதலா? ஆமாம், பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக பேசுகிறீங்க. உள்ள வரலாமா? அர்ஜுன் வாங்கண்ணா. ஹாய்.
ஹாய் ஜீவா. என்னை முன்னாடியே உங்களுக்கு தெரியும்ல? ஆமா, அந்த சண்டை நடக்கும்போது நான் உங்களை பார்த்தேன். ஆமா ஆமா, நானும் நோட் பண்ணேன். அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இவ தான் என்னோட ஒய்ஃப் கயல். தெரியும், ராஜா சொன்னாரு. இவள மாதிரியே நீங்க இருக்கவும் தான் உங்களை கயல் கயல்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன் அன்னைக்கு. அப்படியா மாமா? ஆமா கயல், நீ நினைச்சிட்டு இந்த பொண்ணை போய் கயல் கயல்னு கூப்பிட்டுட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? இல்ல, அது வேற பிரச்சனை. நான் அது அப்புறமா சொல்றேன். சரிங்க மாமா, ஆனா மறக்காம சொல்லணும். சரி கயல், சொல்றேன். அப்புறம் கயல், கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சு. சரி வாங்க, ஒன்றரை தானே போறோம், அங்க பேசிக்கலாம். சரி.